துன்பம் பிள்ளைக்கு ஒன்றுதானே இல்லையா? பிள்ளை பிறந்து சந்தோஷப்படுவோம். ஆனா துன்பம் தானே, துன்பம் தானே. அடுத்த பிறப்பு கிடையாது, இறப்பு எப்ப வேணாலும். யாராவது சொல்லுங்க, நான் 70-85 வயசு வரைக்கும் வாழ்வேன்னு யாராவது சொல்ல முடியுமா? எப்ப யாருக்கு பண்ண சொல்லவே முடியாது. அதான் பிறப்பு இறப்பு. அடுத்ததா பிணி, பிணிக்கு அப்புறம் மூப்பு. பிறப்பு இறப்பு பிணி. சின்ன வயசுல பிணி வருமா, மூத்த பிறகு பிணி வருமா? முதல்ல எது வரும்? அதாவது பிறந்த உடனே இறப்பு வந்துடும், எப்ப வேணாலும் வரலாம். பிணி பஸ்ட் வருமா, மூப்பு பஸ்ட் வருமா? எது வரும்? நோய். நோய் முதல்ல வருமா, மூப்பு முதல்ல வருமா? நோய் முதல்ல வரும். நோய்க்கு அப்புறம் தானே மூப்பு. அப்ப பஸ்ட் பிறப்பு இறப்பு பிணி மூப்பு. இந்த 4 துன்பத்தை எவனாலும் மாற்ற முடியாது. இது பகவான் சொல்றாங்க, எந்த விஞ்ஞானத்தாலும் மாற்ற முடியாதுப்பா. வண்டி இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், ஆனா வயசானது மாற்ற முடியாத. அந்த அம்மா எப்படி நடந்து போவாங்கம்மா, இப்ப மட்டும் ஒரு சைஸா நடப்பாங்க பார்த்திருக்கலாம். வயசானப்ப நம்ம நிறைய பார்த்திருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்க எப்படி நடக்கும் பார்த்துருக்கோமா இல்லையா? எங்க ஊர்ல நான் பார்த்திருக்கேன். ஆளு ஜம்முன்னு பெண்